ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமணம் நாக்கு குறிச்சி சேனல். நம்ம இன்றைக்கி வெந்தயக்கீரை துவையல் பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். தக்காளி வெந்தயக்கீரை போட்டு துவையல் பண்ணிக்கிட்டால் நம்ம சாப்பிட்ற சாதமே பத்தாதுங்க. அன்றைக்கி 2வது வாட்டி அப்புறமா வடிக்க வேண்டியது வரும். அவ்வளோ சுவையாக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டு ஒரு 20 காஞ்ச மிளகா போட்டிருக்கோங்க. நல்லா காரமான குண்டூர் மிளகா. இப்போ வந்துட்டு எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தீஞ்சிடக்கூடாதுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு கப்பில் எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். கடாயை வச்சுக்கிட்டு அதே கடாயில் தனியா போட்டிருக்கேங்க. தனியா போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நம்ம இடிக்க போகிறோம் இது உரலில் போட்டு, அதனால் எண்ணெய் இல்லாமல் இருந்தால் சீக்கிரமாக மசிஞ்சு வரும். சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு நம்ம வெந்தயக்கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த வெந்தயக்கீரையை போட்டுக்கலாம். தண்டு இல்லாமல் எடுத்துக்கணும். இதுக்கு தண்டு இருந்தால் நல்லா இருக்காதுங்க. நல்லா இலை மட்டும் எடுத்து நல்லா இது மாதிரி கட் பண்ணி இலையும் நல்லா கட் பண்ணி இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம். அப்படியே கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சிதான் தக்காளி போட்டுக்கலாங்க. ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன் நான். இது கொஞ்ச நேரம் எண்ணெயில் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். புளி கொஞ்சமாக ஊற வச்சு போட்டிருக்கேங்க. நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா வேக வச்சுக்கணுங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு வரல உப்பு போட்டிருக்கேங்க. கல்லுப்பு போட்டுக்கலாம். இது துவையலுக்கெல்லாம் கல்லுப்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற தனியா சீரகம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டு நம்ம அரைக்கும் போது நல்லா மசிஞ்சு வருங்க. கல்லுப்பும் நல்லா அரைப்பட்டு வரும், தனியாவும் நல்லா அரைப்பட்டுடும். உப்பு வந்துட்டு நம்ம கல்லுப்பு போடும்போது கொஞ்சம் அப்படியே விட்டுட்டோம்னா வாய்க்கு அங்கங்கே வருங்க. அப்புறமா அரைச்ச அப்புறமாவும் அதனால் ஃபஸ்ட்டே இது மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். கரையாது அவ்வளோ சீக்கிரத்தில். அது கரையாதுன்றதுனால இது மாதிரி உரலில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் முதல்லையே. பாருங்கள், ரெண்டுமே எவ்வளோ நல்லா அரைப்பட்டு வருது. உப்பும் மசிஞ்சிடுச்சு, தனியாக சீரகமும் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மிளகா போட்டுக்கலாம். சின்ன வரலுன்றதுனால அது எகிரி வெளியே விடுதுங்க. கொஞ்சம் பெரிய வரலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இது மாதிரி இடிச்சிக்கணும். நல்லா இது மாதிரி இடிச்சாச்சு. தக்காளியும் நல்லா தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ தக்காளி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதில் போட்டுக்கலாம். புளி, தக்காளியும் போட்டு இதையும் நல்லா இடிச்சிக்கலாங்க.
சூடாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வரலன்றதுனால எதுவும் ஆகாதுங்க. மிக்சியில் போடக்கூடாது, சூடாக இருக்கும்போது ஆற வச்சு தாங்க போடணும். நம்மளுக்கு இதில் நல்லா இடிக்க போகிறோம் இல்லையா, அதனால எதுவும் ஆகாது. இப்போ அரைச்சிக்கலாம், கொஞ்சம் இது மாதிரி அரைச்சி இடித்து நம்மளுக்கு ரெடி பண்ணிக்கலாம். உள்ள மசாலாலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வருது பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை போட்டுக்கலாம். இதையும் நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வெந்தயக்கீரை தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். துவையல் பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குங்க, இது டேஸ்ட்லேயும் சூப்பராக இருக்குங்க. வெந்தயக்கீரை மனம் ரொம்ப நல்லாயிருக்கும், கசப்பே வராதுங்க. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு, ராகி களிக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். காரமாக நல்லா புளிப்பாக எல்லாம் இருக்கும் இல்லையா, இதில் சுவை வந்துட்டு எல்லா சுவையும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நல்லா அரைச்சிட்டோங்க. இதை எடுத்துகிட்டு ஒரு கப்பில் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப மசிச்சு அரைக்க மாட்டேங்க, இது துவையல்ன்றதுனால கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இதை எடுத்து கப்பில் போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெந்தயக்கீரை கசப்புன்னு நினைப்போம், அதை வந்துட்டு நம்ம புளியும் போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வெந்தயக்கீரை கசப்பே தெரியாதுங்க. அது மணம்தான் ரொம்ப அதிகமாக தெரியும். வெந்தயக்கீரைக்கு ஒரு செப்பரேட்டான மணம் உண்டுங்க, அந்த மணம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நான் சுட சுட சாதம் வச்சுருக்கேங்க, இதில் போட்டு வெந்தயக்கீரையை போட்டு நல்லா இது வெந்தயக்கீரை துவையில போட்டு நல்லா சாப்பிட்டோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும். நெய் வேணுன்னா கூட விட்டுக்கலாங்க, ஆனால் இந்த மணமே நல்லாயிருக்கும். வெங்காயம் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் இது மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே வீவர்ஸ், பாய்.